என் பேர் பிரசன்னா ராமசுவாமி. நான் இது என் பொண்ணு அர்ச்சிதா ஸ்ரீனிவாசன். நாங்கள் வந்து ஹியூஸ்டன், டெக்ஸஸ், யூஎஸ்லேருந்து வந்திருக்கோம். எனக்கு சொந்த ஊர் இங்கே கம்பம் தான். ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில இருக்கோம், நம்ம வந்து ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தபோது, நான் சொன்னேன் வேறு எங்கேயோ போய் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கே போய் பண்ணுவோம், நம்ம மண்ணுக்கே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். ஆரோடெக்ஸோட அறிமுகம் கிடைச்சிது, ராஜா சாரோட அறிமுகம் கிடைச்சிது. அதை வச்சு தான் ஆரம்பித்தோம். நம்ம அப்போ அவங்க சொன்ன மாதிரி சிறைக்காடு, செல்லாங்கால்னு இந்த மாதிரி கிராமத்துக்கு போகும்போது அவங்களோட தேவை என்னன்னு உணர்ந்தோம். அப்போது வந்து ஒரு பொருளுதவியோ ஒரு பண உதவியோ பண்ணால் அது வந்து தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி தேவை இருக்கும். நாங்கள் என்ன நினச்சோம், கல்வி, அந்த இருக்கிற அடிப்பட்ட மக்களுக்கு, அடித்தர மக்களுக்கு கல்வி கொடுத்தோம்னா அந்த சமூகமே வெளியில் வரும்னு சொல்லி தான் வாங்க படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் தரத்துக்கு மேலே அவங்களுக்கு 200 செட் யூனிஃபார்ம், ஏன்னா ஸ்கூல் பேக், செல்லாங்காலனியில் ஒரு பையன் வந்து ஸ்கூல் பேக் பிஞ்சு போச்சுன்னு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருந்தான். அவனுக்கு ஸ்கூல் பேக்கை கொடுத்து அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு திருப்பி வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாயங்காலம் டியூஷன், டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி சாயங்காலம் டியூஷன் வச்சு, இதெல்லாம் இதுக்கு மேலே எவ்வளவோ செஞ்சு அவங்களுக்கு வந்து கேம்ப் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கேம்ப் மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு செசியில் வந்து ஒரு 5 நாள் கேம்ப் பண்ணி அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணோம். முதல் வருஷம் 6 கிராமம் எங்களோட இதில் ப்ராஜெக்டில் இருந்தது. இன்றைக்கி 15 கிராமம் எங்களோட இதில் இருக்குது. 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எங்களோட வாங்க படிக்கலாம் கல்வி திட்டத்தில் இணைந்திருக்காங்க. இந்த வருஷத்தில் அடுத்தது வந்து சரி கல்விக்கு கொடுத்துருவோம், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், 31 கிராமத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே. பட் உணவும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் 12ன்னு சொல்லுவான், பார்த்தா 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க இதுவே ஆரோக்கியம், நியூட்ரிஷனே கிடையாது. அதனால் உணவும் ஆரோக்கியங்கிறது அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸோட டாக்டர்ஸோட இன்டகிரேட் பண்ணி ஒவ்வொரு கிராமமாக போய் அவங்களோட என்ன சோர்வை என்ன இருக்குது, ரத்த சோகை என்ன இருக்குது, அவங்களுக்கு உணவு எப்படி இருக்குது, என்ன சப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட இது. எங்களோட கடைசி கனவுன்னு பார்த்தா, ஒரு பெரிய கனவுன்னு பார்த்தா, இந்த ஏழை எளிய மலைவாழ் மக்களுக்கு அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஸ்கூல், ஹாஸ்டலோட ஸ்கூல் வச்சு இவங்க பசங்க எல்லாரும் இங்கே கொண்டு வச்சு அவங்களுக்கு படிப்பு, நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஸ்கில், நல்ல ஒழுக்கம், இது எல்லாம் செஞ்சால் தான் இந்த சமூகம் வந்து வெளியில் வருங்கிறது எங்களோட அபாரமான நம்பிக்கை. தேங்க்யூ.